அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. HiQE campus NEET crash 2026 revision attack. எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. தாவேக்கு எதை நோக்கி அரசியல் பண்றாங்க? திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, நாங்க வந்து தூய சக்தி அப்படிங்கிறாரு. அப்போ இது ஆக்கப்பூர்வமாக ஏதாவது இருக்காதுல்ல? கொள்கை ரீதியான எதிரியாக இருக்கக்கூடிய பாஜக விமர்சிக்கிறதுக்கு தயங்குகிறார்கள். நேற்று பேசின இந்த ஈரோடு ஸ்பீச்சில் வந்து அவர் எங்கேயாவது பாஜக, மோடி, அமித்ஷா, ஒன்றிய அரசு இதை பற்றி ஏதாவது இந்த வார்த்தையெல்லாம் இருந்திருக்கா? ஒரு வார்த்தை கூட இருக்காது. கொள்கை எதிரியான்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் கொள்கை எதிரியால் இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பன்முகத்தன்மைக்கே இன்றைக்கி வந்து சிதைக்கக்கூடிய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை பற்றி பேசணுமா இல்லையா? இல்லை நாங்கள் வந்து மாநில அரசியல் தான் பண்ணுறோம். மாநில அரசியல் பேசுங்க. அதை நோக்கி முக்கியமாக பேச வேண்டிய விஷயம் ஒன்றிய அரசை நோக்கி பேசணும்ல. திருப்பரங்குன்றத்தினுடைய நிலைப்பாடு என்ன உங்களுக்கு? அஜித்குமார் மணப்புறம் காவலாளி செய்யப்பட்ட விஷயத்தில் நீங்கள் அதுக்கு நீதிமன்றத்துக்கு போயிருப்பீங்க. அவர் நேரம் போய் பார்த்தீங்க. அப்போ அதில் போனால் நீங்கள் நேரடியாக தமிழ்நாடு அரசை தாக்கலாம். இதில் டச் பண்ணோம்னா உங்களுக்கு வாக்கு வங்கி போயிடும். இது வந்து வாக்கரசியல் தான் நீங்களும் பண்ணுறீங்க. கூட்டத்தை பார்த்து கேட்குறாரு நம்மளுடைய எதிரி யார் அப்படின்னு அவங்கள பதில் சொல்ல வைக்கிறார். நல்ல கேள்வி தான். கொள்கை எதிரி இல்லை. கொள்கை எதிரியை பற்றி கொள்கை எதிரி செய்யக்கூடிய விஷயங்களை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? கொள்கை எதிரிக்கு கொண்டு வந்துருக்கக்கூடிய திட்டங்களை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? கொள்கை எதிரி இப்போ யாரோட கூட்டணி வச்சுருக்காங்க அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? கடந்த முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் 22% ஓட்டு வாங்கியிருக்காங்க. பாஜக அவங்க சொல்கிற கணக்கு பிரகாரம் 18% ஓட்டு வாங்கியிருக்காங்க. ரெண்டையும் கால்குலேட் பண்ணால் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் 200 சீட்டில் ஜெயிப்போங்கிறாரு. இப்போ நீங்கள் யாரை எதிர்க்கணும்? உங்கள் கொள்கை எதிரி தமிழ்நாட்டுக்குள் கால் வைப்பதற்கு தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கு, கை கவுர்த்து நின்றுருக்கு. இப்போ நீங்கள் அதையும் எதிர்க்கணுமா இல்லையா? அப்போ யாரை நீங்கள் டைவெர்ட் பண்ணுறதுக்கு, யாரை மழை மாற்றுறதுக்கு இந்த வேலை செய்கிறீங்க? அப்போ இது முழுக்க பார்க்குறப்ப பின்னாடி பாஜகவினுடைய ஒரு அசைன்மெண்ட்டோட விஜய் செயல்பட்டு இருக்காருங்கிறத தான் பார்க்க வேண்டியது. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். வழக்கமாக வந்து ரேஷன் கடைகள் மூலமாக பொங்கல் பரிசு கொடுக்கறது அப்படின்றது தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிற ஒரு நடைமுறை தான். அடுத்த பொங்கலுக்கு, அதாவது 2026 வரக்கூடிய பொங்கலுக்கு வந்து 5000 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சில தொழிலாளர்கள் வந்து விருப்பப்பட்டு கேட்டதாகவும் அது அரசாங்கம் வந்து பரிசீலிக்க போகிறாங்க அப்படின்ற தகவல்களும் பார்த்துருப்பீங்க நீங்கள். அது குறித்தா நம்ம வந்து விரிவாக பேச போகிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் கூட. வணக்கம் சார். வணக்கம். பொங்கல் பரிசு வந்து 5000 ரூபாயாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா எலெக்ஷனும் வருது ஒரு பக்கம், அதையும் பார்க்கணும். இப்போ தான் சமீபத்தில் எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள். பீகாரில் 10,000 ரூபாய் வந்து மகளிர் உதவித்தொகை மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னு திருப்பி கேட்டாங்க. ஓகே, அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்தது. அதே மாதிரியான நடைமுறையாக இது சிலர் பார்க்குறாங்க, சிலர் உதவியாக பார்க்குறாங்க. இல்லை, பொங்கல் பண்டிகைக்கான அந்த பரிசு தொகை அப்படிங்கிறது வருஷம் எல்லா ஆட்சி காலத்துலையும் கொடுக்கறது தான். வேட்டி சேலை கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு ஒரு 1000 ரூபாங்கிறது கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் 2000 ரூபாய் ஆச்சு. இப்போ பொறுத்த வரைக்கும் 5000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சில அமைப்புகள் வந்து கேட்குறாங்க. கட்டிட தொழிலாளர் மாதிரியான சில அமைப்புகள்லாம் கூட கேட்டதாக செய்திகள்லாம் போயிட்டுருக்கு. அரசாங்கத்தினுடைய நிதிநிலை மற்ற விஷயங்கள்லாம் கருத்தில் கொண்டு தான் இதை முடிவு பண்ணுவாங்க. இப்போ ஒன்றும் வந்து 5000 3000 அப்படிங்கிறத ஒன்றும் முடிவு பண்ணல. இந்த வட்டம் கண்டிப்பாக பொங்கல் பரிசு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஏன்னா தேர்தல் நேரம் வருது. அப்படிங்கும்போது அதை செய்யறதுக்கு தான் எல்லா அரசியல் கட்சிகளும் முயற்சி பண்ணுவாங்க. அது 5000 3000ங்கிறது ஒன்றும் தெரியல. அது அநேகமாக ஒரு சில நாட்களில் அது தெரிய வரும். ஆனால் அது தேர்தலுக்கான ஒரு வேலையாக தானே சார் பார்க்க போகிறோம். அப்படி தானே நம்மளும் எடுத்துக்கணும் சார். இல்லை, எல்லாமே அரசியல் தான். உங்களுக்கு எல்லாத்தையும் அரசியலை தவிர்த்து விட்டு நீங்கள் அப்படின்னு பார்க்க முடியாது. தேர்தல் நேரங்களில் இப்போ பீகாரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்கு 10,000 ரூபா வந்து சுயதொழில் தொடங்குவதற்காக மத்திய அரசு நிதி வந்து தேர்தல் வாக்குப்பதிவுக்கு 3 நாளைக்கு முன்னாடி கொடுத்தாங்களே. ஆனால் அதை நம்ம விமர்சித்தோம், எதிர்த்தோமே. இல்லை, இது வந்து அரசாங்கத்தின் இது வந்து தேர்தல் நடைமுறை ஒன்றும் வரல. இப்போ காலங்காலமாக கொடுக்குறது தான். இப்போ லேப்டாப் கொடுக்க போகிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி போன அதிமுக ஆட்சி காலத்தில் 10.2 வன்னியர் இடஒதுக்கீடுன்னு கொடுத்தாரு. அது கண்டிப்பாக நிறைவேறாதுன்னு தெரியும். ஆனாலும் தேர்தல் ஒரு நோக்கத்தோடு தான் கொடுத்தாரு. அப்புறம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட்டு தேர்வில் வந்து 7.7% ஒரு கொடுத்தாங்க. அது எல்லா கட்சியிலும் மாறி மாறி அரசியல் செய்கிறது தான். அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா, பயன்படுறாங்களா அப்படிங்கிறது நம்ம அவங்கள பொறுத்து தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவாங்களாங்கிறதுலாம் தெரியாது. இல்லை, ஆனால் இம்பாக்ட் இருக்குமா இருக்காதா சார்? இந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கும். பட் இதையெல்லாம் வந்து அவங்க வந்து ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமாங்கிறது ஒரு 20% 30% தான் ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமே தவிர இது அப்படியே ஓட்டாக மாறுறதுக்கானலாம் வாய்ப்பு கிடையாது. அப்படின்னா எல்லா இடத்துலையும் காசை கொடுத்தா ஜெயிச்சிருப்பாங்களே. ஒவ்வொரு கட்டத்தில் மாறுவாங்க. ஒரு விதமான ஒரு முயற்சி தான். ஏன்னா ஏற்கனவே அந்த குற்றச்சாட்டை வந்து நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து பல விவாத மேடைகளில் வைக்கிறாங்க, காசு கொடுக்கப்படுது அப்படின்ட்டு. இப்போ அவங்களும் விமர்சிப்பாங்களே சேர்ந்து. இல்லை, எல்லா கட்சியும் எதிர்கட்சியும் விமர்சிக்கும். இப்போ இலவசங்கிற பேரை எதிர்த்தாங்க. இலவசத்தை என்ன பண்ணுறாங்க? இப்போ விஜய் மாதிரி ஆட்கள் முதல்ல எதிர்த்தாங்க. இப்போ அவரே வந்து ஆதரிக்கிறார்.
அப்போ பாஜக இதெல்லாம் விஷயங்களை எதிர்த்தது. இந்த ஸ்கீம்லாம் வேண்டாம், இந்த மக்கள் நல ஸ்கீம்லாம் வந்து மக்களை வந்து மறைமுகமாக லஞ்சம் கொடுக்குறாங்க, மறைமுகமாக சோம்பேறி ஆக்குறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன செஞ்சு மகளிர் உரிமை தொகைன்னு ஒரு 1000 ரூபா கொடுத்து இங்கே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம் பண்ண பிறகு அது அப்படியே காப்பி பண்ணிட்டு போய் பாஜக பல மாநிலங்கள் 2500 3000 அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது ஒரு விதமான இது வந்து ஸ்கீம்ஸ் பார்க்குறப்ப உண்மையிலேயே இப்போ வந்து 1.5 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் 1.5 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. 1.5 லட்சம் பேர் உண்மையிலேயே வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கக்கூடியவர்கள், பாதுகாப்பு இல்லாதவர்கள், நிரந்தர வருமானம் இல்லாதவர்கள், குடும்பத்தில் யாரும் இல்லாதவர்களுக்கு தான் தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு அது ஒரு பயன் தானே. அப்போ ஸ்கீம்ஸுங்கிறது மக்கள் நலத்திட்டம்ங்கிறது அது ஒரு அடுத்த கட்டமாக அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு வளர்ச்சி தான். நம்ம அப்படி தான் பார்க்கணும். இந்த பொங்கல் பரிசு அப்படிங்கிறது காலங்காலமாக கொடுக்குறது தான். தமிழருடைய பண்டிகை, அது செலிப்ரேட் பண்ணணும்னு கொடுக்குறது தான். அது கூட கொஞ்சம் அரசியலும் சேர்ந்து இருக்க தான் செய்யும். ஓகே. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஈரோட்டில் பேசியிருந்தார். இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு மிக கடுமையாக திமுகவை வந்து சாடி இருந்தார். அந்த பேச்சுக்கு வந்து திமுக தரப்புலேருந்து பெரிய எதிர்வினை எதுவும் இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு அமைச்சர் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி தாக்கம் இருக்குமா, தாக்கம் இருக்காது, தாகம் வேணா இருக்கும் அப்படின்னு சொல்லி மீட்டிங்க்கு முன்னாடி பேசினாங்க. ஆனால் அதுக்கப்புறமா பெருசாக எதுவுமே இல்லை. திமுக வந்து தாவேக்காவை ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை அப்படின்னு தான் நான் பார்க்கல. இல்லை, அவர் அதை அட்ரஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு தான் நான் பொருட்டே இல்லை, அப்புறம் எதுக்கு என்னை விமர்சிக்கிறீங்க? அதான் திமுக விமர்சிக்கலையே. சமூக வலைதளத்திலேயோ இல்லை திமுக ஆதரவாளர்கள் விமர்சிக்க பண்ணுவாங்க. திமுக அபிஷியல் திமுக ஸ்போக்ஸ் பர்சன் பேசுறாங்கல்ல சார், திமுக பொறுப்பில் இருக்கவங்களும் பேசுறாங்க. இல்லை, அந்த விவாதங்களில் ஒரு எது கருத்து வைக்கிறப்ப பேசுவாங்களே ஒழிய தனிப்பட்ட முறையில் திமுகவை தாக்கி யார் எங்கே பேசுகிறாங்க? இப்போ தாவேக்காவை தாக்கி. இப்போ ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் இவர்கள் வந்து தாவேக்கா பண்ணக்கூடிய அரசியல் தான் பாஜகவும் பண்ணுது, அதிமுகவும் அந்த அரசியல் தான் பண்ணுது. இவர் என்ன மாற்று அரசியல்? அவங்களுக்கு பதில் சொல்கிறது ஒன்று, இவருக்கு பதில் சொல்கிறது ஒன்று தான். இப்போ தாவேக்கா எதை நோக்கி அரசியல் பண்ணுறாங்க? திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, நாங்கள் வந்து தூய சக்தி அப்படிங்கிறாரு. அப்போ இது ஆக்கப்பூர்வமாக ஏதாவது இருக்காதுல்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னு ஒன்று இருக்குது, நம்ம காலங்காலமாக இருக்குது. மகாத்மா காந்தி பேரில் இருந்ததை பேரை மாற்றிட்டாங்க. 90-10 இருந்ததை 60-40 மாற்றிட்டாங்க. 90% மத்திய அரசினுடைய நிதியும் 10% மாநில அரசு நிதியும் கொடுத்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னு ஒன்று வச்சுருந்தாங்க. இப்போ 60% வந்து மாநில அரசு, 40% மத்திய அரசு கொண்டு வந்த மாதிரியான ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து அந்த மகாத்மா காந்திங்கிற பேரவே தூக்கிட்டாங்க, தேச தந்தையினுடைய பேரை தூக்கிட்டாங்க. நேற்று நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் நாடாளுமன்றத்தில் பெரிய விவாதம் நடந்தது, வந்து தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்க. இப்படி பாஜக ஒவ்வொன்றா இன்றைக்கி செதுச்சிக்கிட்டு இருக்கு. இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை செதுக்கக்கூடிய வேலையை, இந்தியாவினுடைய அந்த என்ன சொல்கிறது கான்ஸ்டியூஷனை செதுக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றிலாம் விஜய் எதுவும் பேசலை. இல்லை, அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் வந்து பேசினார் அவருடைய பேச்சில், இதே ஈரோட்லேயே. இல்லை, அருண்ராஜ் பேசுறதுனால விஜய் பேசியிருக்கணுமா இல்லையா? கொள்கை எதிரியை நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்கன்னா அரசியல் எதிரியை விட கொள்கை எதிரியை தான் நீங்கள் அதிகம் விமர்சனம் பண்ணணும். அது வந்து கட்சியினுடைய கருத்தை நம்ம எடுத்துக்க முடியாதான்னு கேட்குறேன். இல்லை, அவர் என்ன பேசியிருக்காரு? அருண்ராஜ் மேலோட்டமாக பேசியிருப்பார். பெரும்பாலும் அவரும் திமுக டார்கெட் பண்ணி தான் பேசுகிறாரு, ஆதவஜினால் திமுக டார்கெட் பண்ணி தான் பேசுகிறாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் கொள்கை ரீதியான எதிரியாக இருக்கக்கூடிய பாஜக விமர்சிக்கிறதுக்கு தயங்குகிறார்கள். நேற்று பேசின இந்த ஈரோடு ஸ்பீச்சில் வந்து அவர் எங்கேயாவது பாஜக, மோடி, அமித்ஷா, ஒன்றிய அரசு இதை பற்றி ஏதாவது இந்த வார்த்தையெல்லாம் இருந்திருக்கா? ஒரு வார்த்தை கூட இருக்காது. இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்களே வந்து தன் மாநில உரிமைகளை கொஞ்சமாக பறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மாநில உரிமைகளை பறிக்கிறது மட்டும் கிடையாது, மாநிலத்துக்கு வரக்கூடிய நிதிகளையும் கொஞ்சமாக கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது முக்கியமான பிரச்சனை. அண்ணா சொன்ன மாதிரி தான், வீடு இருந்தால் தான் ஓடு மேய முடியும் அப்படின்னு. இன்றைக்கி வீடுக்கே பிரச்சனை, இன்றைக்கி வீட்டுக்கே பிரச்சனையாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நமக்கு இன்றைக்கி இந்தியா இருந்துக்கிட்டு இருக்குது. அதை பற்றி முக்கியமாக பேச வேண்டிய விஷயம் என்ன இருக்குது? கொள்கை எதிரியான்னு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே கொள்கை எதிரியால் இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பன்முகத்தன்மைக்கே இன்றைக்கி வந்து சிதைக்கக்கூடிய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை பற்றி பேசணுமா இல்லையா? இல்லை, நாங்கள் வந்து மாநில அரசியல் தான் பண்ணுறோம். மாநில அரசியல் பேசுங்க. அதை நோக்கி முக்கியமாக பேச வேண்டிய விஷயம் ஒன்றிய அரசை நோக்கி பேசணும்ல. திருப்பரங்குன்றத்தினுடைய நிலைப்பாடு என்ன உங்களுக்கு? திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் வந்து நடுநிலைங்கிறதே உலகத்தில் ஒன்று கிடையாது. நீங்கள் அரசியல் களத்துக்கு வந்ததுக்கப்புறம் நடுநிலைங்கிற பேச்சு எப்படி பேசுவீங்க? நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்தானே ஆகணும். ஒன்றும் நீங்கள் அந்த பக்கம் பேசுங்க, இந்த பக்கம் பேசுங்க. நடுநிலைன்னு அரசியல் பேச முடியுமா? இங்கே வாக்கு சீட்டு வாங்குகிறோம், ஓட்டு போட போகிறோம், ஏதாவது ஒருத்தர் தான் ஓட்டு போடுறோம். நான் நடுநிலை 2 கடையில் குத்திட்டு வர முடியுமா? அப்போ நடுநிலைங்கிறதே ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்தில். ஏதாவது ஒரு பக்கம் நீங்கள் நிற்கணும். அப்போ இதுவே வந்து மறைமுகமாக அந்த விஷயத்தை டச் பண்ணால் உங்களுக்கு பாஜக அங்கேருந்து குச்சியை வச்சு குத்துவாங்கிறது உங்களுக்கு தெரியுது. அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் டச் பண்ண மாட்டேங்கிறீங்க. அஜித்குமார் கொலை வழக்குக்கு போனவங்க நீங்கள் மடப்புறம் காவலர் அஜித்குமார் கொலை வழக்குக்கு போய் நீங்கள் கதறின விஜய் ஏன் கவின் கொலை வழக்குக்கு போல? கவின் ஆணவ கொலை நடந்துச்சு, வாழ வேண்டிய வயசில் ஒரு பையனோட இறந்து போனான். அந்த பையனும் அந்த பையனுடைய வாழ்க்கையும் போச்சு.
இப்போ இதை பற்றி நீங்கள் ஏன் பேசலை? இல்லை, அதுக்கு வந்து நாங்கள் நீதிமன்றத்தை வந்து நாடி இருக்கோம், சட்ட முறைப்படி போகிறோம் அப்படிங்கிறாங்க. சரி, இதுக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கணும், ஏன் போனீங்க? அஜித்குமார் மணப்புறம் காவலாளி படுகொலை செய்யப்பட்ட விஷயத்தில் நீங்கள் அதுக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கணும், ஏன் அவர் நேரம் போய் பார்த்தீங்க? அப்போ அதில் போனால் நீங்கள் நேரடியாக தமிழ்நாடு அரசை தாக்கலாம். இதில் டச் பண்ணோம்னா உங்களுக்கு வாக்கு வங்கி போயிடும். இது வந்து வாக்கு அரசியல் தான் நீங்களும் பண்ணுறீங்க. அப்போ முழுவதுமாக திமுக எதிர்ப்பை மட்டுமே பேசுறது. எனக்கு என்னென்னா, இது வந்து இவருடைய டார்கெட் வந்து திமுக இல்லை, இவருடைய டார்கெட் அதிமுகவுக்கு. அதிமுகவின் ரத்தத்தின் ரத்தங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களை தான் இருந்தாலும் காலி பண்ணுறாரு. முதல்ல வந்து எம்ஜிஆர்னாரு, அப்புறம் அந்த அம்மா ஜெயலலிதா மேடம்னாரு. இப்போ ஜெயலலிதா எம்ஜிஆர் ஃபோட்டோவை போட ஆரம்பிச்சாங்க. அடுத்த மீட்டிங்கில் பாருங்கள், ஜெயலலிதா ஃபோட்டோயும் போட்டுருவாங்க. போட்டு நான் தான் அதிமுகங்க போகிறாரு. அடுத்த 3வது 4வது மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தொப்பி போட்டுருவாப்புல. பொதுவான அரசியல்வாதிகள் சொந்தம் கொண்டாடாதீங்கிறாரு. யார் பொதுவான அரசியல்வாதிகள்? அண்ணா அவர்களோ இல்லை எம்ஜிஆர் அவர்களோ பொதுவான அரசியல்வாதிகள்? எப்படி பொதுவான அரசியல்? எம்ஜிஆருடைய கொள்கை என்ன, அண்ணாவினுடைய கொள்கை என்ன? எம்ஜிஆரினுடைய அரசியல் என்ன, அண்ணாவினுடைய அரசியல் என்ன? மாநில சுயாட்சியை தூக்கி பிடித்தார் அண்ணா. அதை நீங்கள் இன்றைக்கி மாநில சுயாட்சிகளுக்கு, மாநில உரிமைகளுக்கு பறி போகுது, அதை பற்றி பேசுகிறீங்களா? அண்ணாவை கொள்கை தலைவர்ன்றீங்களா? அண்ணா என்ன சொன்னார்? மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? இன்றைக்கி மாநில உரிமைகள் ஒன்றா பறி போய்கிட்டு இருக்கு. அதில் உங்கள் நிலைப்பாடு என்ன? எம்ஜிஆர் சொன்ன விஷயத்தில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? சரி, அவங்களுக்கு ஃபோட்டோ வைக்கிறது பிரச்சனை இல்லை, அவர் சொல்கிற கொள்கையை நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்க? சரி, ஜெயலலிதா மேடம் இருக்கு, ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் தான் நீட்டு கிடையாது தமிழ்நாட்டில். அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் நீட்டு அலோவ் பண்ணல. நீட்டு இந்தியா முழுக்க அமல்படுத்தப்பட்டாலும் நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போட்டு ஸ்டே வாங்கி வச்சுருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு பிறந்தப்போ தான் தமிழ்நாட்டுக்குள் நீட்டுங்கிற ஒரு விஷயமே வந்துச்சு. அப்போ அதில் உங்கள் நிலைப்பாடு என்ன? இப்போ அவர்கள் கொள்கை தலைவராக ஏற்றுக்கூடாது. அண்ணாவை நீங்கள் கொள்கை தலைவர்னா, அண்ணா மாநில உரிமைகளுக்காக எவ்வளோ பாடுபட்டார். அண்ணா சொன்ன வாசகமே திருப்பியும் சொல்கிறேன், வீடு இருந்தால் தானே ஓடு மேய முடியும். வீடுக்கே நீங்கள் ஆபத்தாக இருக்கே, மாநில உரிமையில் ஒன்றுனா பறி போய்கிட்டு இருக்கே. இங்கே இதை பற்றி பேசணுமா இல்லையா? இப்போ அண்ணாவே எம்ஜிஆர் நீங்கள் கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டிங்கன்னா அதை நோக்கி நீங்கள் பயணப்படணும், அதை நோக்கி பேசணும்ல. இப்போ முழுக்க திமுக எதிர்ப்பை பேசக்கூடிய நீங்கள், திமுக எதிர்ப்பை பேசுறதுக்கு தான் பாஜக இருக்குது. இன்றைக்கி விஜய் பேசின அதே ஸ்பீச் தான் நாளைக்கு டெல்லியிலேருந்து வரக்கூடிய பாஜக தலைவர்களும் பேசுவாங்க. அதான் வேறு எந்த பேச போகிறாங்க? இல்லை, இவர் வந்து கூடுதலாக பாஜகவும் எதிர்க்கிறார். எங்கே பாஜக கூடுதலாக இல்லை, கூட்டத்தை பார்த்து கேட்குறாரு நம்மளுடைய எதிரி யார் அப்படின்னு அவங்கள பதில் சொல்ல வைக்கிறார். நல்ல கேள்வி தான். கொள்கை எதிரி இல்லை. கொள்கை எதிரியை பற்றி, கொள்கை எதிரி செய்யக்கூடிய விஷயங்களை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? கொள்கை எதிரிக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? கொள்கை எதிரி இப்போ யாரோட கூட்டணி வச்சுருக்காங்க, அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அதிமுக பாஜக ஒன்று வேறு யார்? இன்றைக்கி அதிமுக பாஜக ஒன்று தானே. நீங்கள் திமுகவை எந்த அளவுக்கு எதிர்க்கணும் அதே அளவுக்கு அதிமுக எதிர்க்கணும்ல. உங்கள் கொள்கை எதிரி இன்னொரு கட்சியோட கூட்டணி இருக்குது, 2 பேரையும் தமிழ்நாட்டில் நுழைவிடவே கூடாதுன்னு அப்படின்னு பேசியிருக்கணுமா இல்லையா? ஏன் பேசலை? அப்போ நீங்கள் வந்து பாஜக கொடுக்கப்பட்ட வேலை, அங்கே டெல்லியிலேருந்து வரக்கூடிய ஸ்கிரிப்டை நீங்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். நீங்கள் கொள்கை எதிரின்றீங்களா? உங்கள் கொள்கை எதிரியை நோக்கி தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி கூட்டணி வச்சிருக்கு. கடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 22% ஓட்டு வாங்கியிருக்காங்க. பாஜக அவங்க சொல்கிற கணக்கு பிரகாரம் 18% ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2 கால்குலேட் பண்ணால் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் 200 சீட்டில் ஜெயிப்போங்கிறாரு. இப்போ நீங்கள் யாரை எதிர்க்கணும்? உங்கள் கொள்கை எதிரி தமிழ்நாட்டுக்குள் கால் வைப்பதற்கு தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கு, கை கவுர்த்து நின்றுருக்கு. இப்போ நீங்கள் அதையும் எதிர்க்கணுமா இல்லையா? அப்போ யாரை நீங்கள் டைவெர்ட் பண்ணுறதுக்கு, யாரை மழை மாற்றுறதுக்கு இந்த வேலை செய்கிறீங்க? அப்போ இது முழுக்க பார்க்குறப்ப பின்னாடி பாஜகவினுடைய ஒரு அசைன்மெண்ட்டோட விஜய் செயல்பட்டு இருக்காருங்கிறத தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும். திமுக பதில் சொல்லலை, ஆனால் திரு விஜய் அவர்களுமே வந்து விடுறதா இல்லையே திமுகவை. அவங்க பதில் சொல்கிறாங்க சொல்லலைன்றதை தாண்டி ஒரு முறை விமர்சனம் அதிகமாகிட்டே. விஜய் அவங்க ஒரு பொருட்டாவே நினைக்கல. விஜய் ஒன்றும் ஓட் பேங்கே ஒன்றும் ஆரம்பிக்கல. இல்லை, பொருட்டாக நினைக்கலன்னா நான் பேசக்கூடிய நேரம் எவ்வளோ நேரம் பேசுகிறேன் அப்படின்றத கொண்டு ஏன் நீங்கள் விமர்சிக்கிறீங்க? திமுக மட்டும் விமர்சிக்குது, பாஜக விமர்சிக்குது, அதிமுக விமர்சிக்குது, சாமானியங்கள் விமர்சிக்கிறாங்க. என்னங்க இது புதுவிதமான அரசியலாக இருக்குது? வர்றாரு 10 நிமிஷம் ஏறாரு, பாட்டு போகிறாரு, பிளேயிங்ஸ் கொடுக்குறாரு, 2 விசில் பண்ணுறாரு, பஞ்சு டைலாக் வச்சு, இதுங்க புது விதமான அரசியலாக இருக்குன்னு தமிழ்நாடு முழுக்க தான் விமர்சனம் பண்ணுது. திமுக மட்டும் விமர்சனம் பண்ணுது. எல்லாரும் இந்த ஒரு அரசியல் களத்தை யாரும் பார்த்தது இல்லையே புதுசாக. மக்கள் பிரச்சனையை பேசுகிறதில்ல, ஒன்றிய அரசினுடைய பிரச்சனையை பேசுகிறதில்ல, ஸ்கீம்ஸை பற்றி பேசுறதில்ல, திட்டங்களை பற்றி பேசுறதில்ல, நீங்கள் என்ன வந்தால் என்ன செய்ய போகிறோங்கிறது பேசுறதில்ல. நீங்கள் வாட்டுக்கு மேடையில் வர்றீங்க, 10 நிமிஷம் பேசுகிறீங்க, 2 நிமிஷம் பாட்டு பாடுறீங்க, பஞ்சு டைலாக் போகிறீங்க, பிளேயிங்ஸ் கொடுக்குறீங்க, நன்றி வணக்கம் இறங்கி போயிருங்க. இது தமிழ்நாடு அரசியலுக்கு புதுசாக இருக்குது. ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலாக இல்லை, கொள்கை ரீதியான அரசியலாக இல்லைங்கிறது தானே விமர்சனமே. ஆனால் அவங்களுடைய கூட்டங்களோ இல்லை மற்றதோ பார்க்கும்போது கரூர் இஷ்யூ பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க, பல்வேறு தொலைக்காட்சி விவாதங்கள்லையும் தொடர்பாக நீங்கள் வீடியோவாக பேசியிருந்தீங்க. அதுக்கப்புறம் நடந்த கூட்டங்களில் எஸ்பெஷலி ஈரோட்டில் வந்து ரொம்ப மேம்பட்ட ஒரு கூட்டமாக அது இல்லை. இன்றைக்கி கூட காவல்துறையை பார்த்து நன்றி தெரிவித்து வந்திருக்காங்க. ஈரோடு மாவட்ட காவல்துறையை பார்த்து ஈரோடு மாவட்ட செயலாளர் போய் அந்த காவல்துறை ஆணையரை பார்த்து எங்களுக்கு சிறப்பான ஏற்பாடு செஞ்சு கொடுத்தீங்க,
நன்றின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஒரு மாதிரி கூட்டம் நல்லா ஆர்கனைஸ்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த பெருசாக அன்றைக்கி இந்த கூட்டம் அன்றைக்கி இல்லை. மற்ற கூட்டங்களை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே கூட்டம் பெருசாக இல்லை. நீங்கள் ஒரு சின்ன கால்குலேஷன் வச்சுக்கோங்க. இப்போ ஈரோடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஈரோடு சுற்றி 6 சட்டமன்ற தொகுதி. அங்கே மிஞ்சி போனால் எவ்வளோ பேர் சேர்ந்துருப்பாங்க? அந்த கூட்டத்தில் 50,000 பேருக்கு மேலே. 50,000 பேர். 50,000 பேர்னா ஒரு தொகுதிக்கு எத்தனை பேர் வந்திருப்பாங்க? ஒரு தொகுதிக்கு எத்தனை பேர் வந்திருப்பாங்க? தோராயமாக 10,000க்கு 10,000 பேர் வந்திருப்பாங்க. 6 தொகுதி, ஒரு தொகுதிக்கு 8,000 பேர் வந்திருப்பாங்க. 8,000 பேர், 8-10,000 8,000 பேர் வந்திருப்பாங்கன்னு வச்சுங்களேன். இதை மட்டும் வாங்கி அவர் ஜெயிச்சிட முடியுமா? இல்லை சார், இதுக்கப்புறம் சில வாக்குகளும் கூடுதலாக வரும்ல. இல்லை எப்படி வரும்? இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 1967 இப்போ வரைக்கும் கூட்டணியோடு தான் தொடர்ந்து ஆட்சி அமைச்சிருக்கு. அண்ணாவுக்கே அதான் 19 வருஷம் அண்ணா வந்து அரசியல் பண்ணுறாரு. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை அரசியல் எடுத்து பேசுகிறாரு. பல்வேறு தளங்களில் போராட்ட களங்கள் நின்று பேசுகிறாரு, எழுத்து பேசுகிறாரு, நாடகத்தின் வழியாக பேசுகிறாரு. கடைசியில் தேர்தலை சந்திக்கிறார். தேர்தலை சந்திக்கிறப்ப அவருடைய நேரெதிர் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய ராஜாஜியோட கூட்டணியை வச்சு தான் தேர்தலை சந்திக்கிறார். ராஜாஜி, கம்யூனிஸ்டுகள், முஸ்லீம் லீக் எல்லாம் ஒரே கூட்டணியில் வந்து காங்கிரஸை வீழ்த்தணும்னு தேர்தலை சந்திக்கிறாரு. அண்ணாவுக்கே அந்த நிலைமை. எத்தனை வருஷம் கழிச்சு? 19 வருஷம் கழிச்சு. நீங்கள் 1.5 வருஷத்துக்குள்ளே ஒரு கட்சி ஆரம்பித்து எந்த கூட்டணியும் இல்லாமல் டைரெக்டான முதலமைச்சர் ஆயிரும் அப்படிங்கிறது எப்படி சாத்தியம்? உங்களுடைய கருத்து கணிப்பு பிரகாரமே 20% தான் உங்களுக்கு ஓட் பேங்க் இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க அந்த 20% வச்சு நீங்கள் எப்படி வந்து வெற்றி வாய்ப்பை பெற முடியும்? ஒரு தொகுதியில் குறைஞ்சபட்சம் ஜெயிக்கிறதுக்கு 30% வேணும் இல்லை, 35% வேணும் இல்லையா? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? ஓட்டை பிரிக்கிறதா உங்களுடைய நோக்கம்? புதிய வாக்காளர்களை, இளம் வாக்காளர்களை திமுகவுக்கு எதிராக திசை திருப்பக்கூடிய வேலையை, திமுகவுக்கு போகிற வாக்குகளை சிதைக்கக்கூடிய வேலையை ஒரு ஓட் ஸ்பாயிலராக உங்களை பாஜக பயன்படுத்துகிறது. வேறு எந்த சித்தாந்தத்தையும், வேறு எந்த கொள்கையும் யாரையும் விமர்சிக்க மாட்டேன், திமுகவை மட்டும்தான் விமர்சிப்பேன் அப்படின்னு பேசுகிறது உங்களுடைய கொள்கையாக இருந்ததுன்னா இது இன்னொரு பக்கம் ரிவர்ஸ் ஆக போகுது. எப்படின்னா திமுக எதிர்ப்பே அதிமுக விட விஜய் தான் பேசுகிறார். இப்போ அதிமுகவுக்கு போகிற ஓட்டு திமுக அதிமுகவுக்கு போகிற ஓட்டு தவேகாவுக்கு வரப்போகுது. பாதிப்பு யார்? திமுகவுக்கு தான். இது தவேகாவுக்கு தான் அதிக பாதிப்பு வரப்போகுது. திமுகவுக்கு காலங்காலமாக போட்டுட்டு இருக்கிற ஆட்கள் வந்து எப்படி மாற்றி போடுவாங்க? திமுகவுக்கு ஒருத்தர் போகிற காலங்காலம் எதுக்கு அதிமுகவுக்கு நான் போடுறேன் அப்படின்னா இந்த சமூக நீதி விஷயத்தில் திமுக ஸ்ட்ராங்காக இருக்குது, மதவாத அரசியல் எதிர்த்து திமுக ஸ்ட்ராங்காக பண்ணுது, மாநில உரிமைகள் விஷயத்தில் திமுக ஸ்ட்ராங்காக இருக்குது. 1000 குறைபாடுகள் இருந்தால் கூட திமுகவுக்கு போடுறது தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. மதவாத அரசியல் தமிழ்நாட்டில் கால் வைத்திடக்கூடாது, மாநில உரிமைகள் கொஞ்சமாக காப்பாற்று, நம்ம மொழி காப்பாற்றப்படுது, நம்ம பண்பாடு காப்பாற்றப்படுகிறது. இதுக்கெல்லாம் வந்து திமுக இந்த விஷயங்களை சமரசம் இல்லாமல் கூட்டணியோடு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் அங்கே திமுகவுக்கு போகிறோன்னு போட்டுட்ருக்காங்க இது வரைக்கும். இப்போ நான் அப்படியே மாற்றி ஒருத்தர் வந்து தாவேக்காவுக்கு போடணும்னு நினைக்கிறப்ப இதில் ஏதாவது அங்கே இருக்கா? இல்லை சார், ஆனால் என்னென்னா இப்போ 3வது அணியாக ஒன்று உருவாகும், ஒரு சின்ன டீமாக இருப்பாங்க, அவங்கள வந்து ஸ்பாய்லராக இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அதான் அந்த ஸ்பாய்லர் தான் விஜய். இங்கே இல்லை, இங்கே அவருக்கு கூடக்கூடிய கூட்டமோ ஆதரவோ அது ரொம்ப மினிமலாக இருக்க மாதிரியா கருதுறீங்க? இதை விட நீங்கள் பீகாரில் பார்த்தீங்கல்ல, இவருக்கு நம்ம பிரசாந்த் கிஷோருக்கு இதை விட பயங்கரமான கூட்டமாக இருந்துச்சு. என்ன நடந்துச்சு? இப்போ கூட்டத்தை வைத்து நீங்கள் ஒரு சாதி கட்சி மாநாடு நடத்துகிறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த கூட்டத்தை இதை விட கூட்டமாக இருக்குது பார்த்துருக்கீங்களா? இப்போ கூட்டம் காட்டுறது மட்டுமே வந்து வாக்குகளாக அறுவடையாகி விடாது. சமயத்தில் கூட ஏதோ ஒரு ஊரில் பார்த்தேன், ஒரு சாதி கட்சி வந்து ஒரு பெரிய மாநாடு போட்டாங்க, ஏகப்பட்ட கூட்டம். அப்போ அவர் முதலமைச்சராக வர அப்படி கிடையாது. கூட்டம் சேர்க்கறது ஒரு வழி இருக்குது, கூட்டம் சேர்க்கறது ஒரு நோக்கம் இருக்குது. வாக்குகளாக தமிழ்நாட்டில் விழுகிறப்போ அது வேறு விஷயம். விஜய்க்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அந்த இளம் தலைமுறை வாக்காளர்களை பிரிப்பார், ஓட்டு வாங்குவார். அவர் கொடுக்கப்பட்ட வேலையும் அதுதான். ஓகே சார், உங்களோட நேரத்துக்கும் விரிவான கருத்துக்கள் ரொம்ப நன்றி சார். நன்றி. அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. ஹை QE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.